உங்களோட வருமான வளர்ச்சிக்கு கண்டிப்பா முதலீடு செய்யறது அவசியம். அதிக அளவுல வருமானத்தை பார்க்கணும் அப்படின்னா அதிக அளவுல தான் முதலீடு செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. 500 ரூபாய் அப்படிங்கிற ஒரு சிறிய தொகையிலிருந்து தொடங்கினா கூட காலப்போக்கில் கணிசமான பலன்களை பெற முடியும். உங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தொடர்ந்து நீங்க முதலீடு செஞ்சுட்டு இருந்தாலே போதும். இது மாதிரியான சிறிய முதலீடுகள் கூட பிற்காலத்துல உங்களுக்கு நல்ல வருமானத்தை பெற்றுத்தரும். போஸ்ட் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா எண்ணற்ற முதலீடு திட்டங்கள் இருக்கு. அந்த வகையில 500 ரூபாய்க்கு குறைவா தொடங்கக்கூடிய சில போஸ்ட் ஆபீஸ் திட்டங்கள் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போறது பொது வருங்கால வைப்பு நிதி, அதாவது PPF. இந்த PPF திட்டம் பாத்தீங்கன்னா ஒரு நீண்ட கால முதலீட்டு திட்டம். இந்த திட்டத்தோட முதிர்வு காலம் 15 ஆண்டுகள். இந்த திட்டத்துல குறைந்தபட்ச தொகையான 500 ரூபாயிலிருந்தே முதலீடு செய்யலாம். அதிகபட்சமா ஆண்டுக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்ய முடியும். முதிர்வு காலத்துக்கு அப்புறமா 5 ஆண்டுகளுக்கு கணக்கை நீடிக்க முடியும். இந்த PPF திட்டத்துல மாதந்தோறும் 500 ரூபாயை முதலீடு செய்யறது மூலமா ஆண்டுக்கு 6000 ரூபாயை நீங்க முதலீடு செஞ்சிருப்பீங்க. இந்த திட்டத்துக்கு 7.1% வட்டி விகிதம் வழங்கப்படுது. இந்த வட்டி விகிதத்துல உங்களோட முதலீடு 15 ஆண்டுகள்ல 1,62,728 ரூபாயா இருக்கும். உங்களோட முதலீட்டை 20 ஆண்டுகளுக்கு நீடிச்சீங்க அப்படின்னா 2,66,332 ரூபாய் கிடைக்கும். 25 ஆண்டுகளுக்கு நீடிச்சீங்க அப்படின்னா 4,12,321 ரூபாய் கிடைக்கும். அடுத்ததா சுகன்யா சம்ருதி யோஜனா, அதாவது SSY. பெண் குழந்தைகள் இருக்க பெற்றோர்களுக்கு சுகன்யா சம்ருதி யோஜனா திட்டம் பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த முதலீட்டு தேர்வு. இந்த திட்டத்துல ஒரு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 250 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்யலாம். இந்த SSY திட்டத்துக்கு 8.2% வட்டி விகிதம் வழங்கப்படுது. இந்த திட்டம் 21 வருஷங்களுக்கு பிறகு முதிர்ச்சி அடையும். ஆனா 15 ஆண்டுகள் தொடர்ந்து நீங்க முதலீடு செய்யணும். இந்த SSY திட்டத்துல மாதந்தோறும் 500 ரூபாயை நீங்க முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா 15 ஆண்டுகளுக்கு நீங்க 90,000 ரூபாயை முதலீடு செஞ்சிருப்பீங்க. இந்த திட்டம் முதிர்ச்சி அடையும் போது 8.2% வட்டி விகிதத்துல 2,77,103 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா தொடர் வைப்பு கணக்கு, அதாவது RD. ஒரு உண்டியல் மாதிரி மாதாந்திர தொகையை சேமிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு போஸ்ட் ஆபீஸ் RD திட்டம் பாத்தீங்கன்னா சிறந்த தேர்வா இருக்கும். 100 ரூபாய்க்கு குறைவான தொடக்க முதலீட்டுல எதிர்கால தேவைகளுக்காக கார்பஸை உருவாக்க விரும்புற சிறிய முதலீட்டாளர்களுக்கு இந்த திட்டம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஏற்ற திட்டம். இந்த திட்டத்துல 5 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து முதலீடு செய்யணும். இந்த RD திட்டத்துக்கான தற்போதைய வட்டி விகிதம் பாத்தீங்கன்னா 6.7%. ஒவ்வொரு மாதமும் 500 ரூபாய் நீங்க முதலீடு செய்யறது மூலமா 5 ஆண்டுகளுக்கு நீங்க 30,000 ரூபாயை முதலீடு செஞ்சிருப்பீங்க. அப்படின்னா இந்த திட்டம் முதிர்ச்சி அடையும் போது 5,681 ரூபாய் வட்டியோட சேர்த்து உங்களுக்கு முதிர்வு தொகையா 35,681 ரூபாய் கிடைக்கும். ஒரு சிறிய முதலீடுகள் கூட காலப்போக்கில் கணிசமான வருமானத்தை வழங்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த திட்டங்கள் பாத்தீங்கன்னா உதாரணமா இருக்கும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். இதே போல மணி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.